வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம துறையூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். துறையூர் பஸ் ஸ்டாண்டு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைமலைக்கு ட்ராவல் செய்ய தான் போகிறோம். மறுபடியும் ஏற்கனவே பச்சைமலை வீடியோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்களை பெல் பண்ணுங்க. ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும் இந்த வீடியோவும். பயணம் ட்ராவல் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சு. அதாவது பச்சைமலைக்கு பயணம் செய்யக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சு. பாளையம் வரைக்கும் நம்ம போக போகிறோம். வாங்க பஸ்ஸுக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா துறையூரில் புறப்பட்டு செங்காட்டுப்பட்டி மணலோட பாளையம் வரைக்கும் இந்த பஸ்ஸு சேருது. அந்த பாளையங்கிற ஊர் தான் அந்த பச்சைமலை உள்ள கடைசி ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாளையங்குடிய போகக்கூடிய பஸ்ஸு வந்துட்டு நம்ம ஏறி உட்காந்து பயணம் செய்ய போகிறோம். வாங்க போகிற வழியில் என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கற்றுக்கோங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல நம்ம கூட வைத்தீஸ்வரி தான் வராப்புல. இன்னைக்கு நம்ம என்ன ட்ராவல் செய்ய போகிறோம். வாங்க அடுத்த என்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு திரும்பினா தம்மம்பட்டி வழியே போகிற புளியப்புறம் வழியே போன நம்ம ரூட்டு அது பாலக்கரைங்கிற ஸ்டாப் வரும். ரைட் சைடு திரும்பினா துறையூரோட பெரிய கடை வீதின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பெரிய கடை வீதி தாண்டினோடனே பைபாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இருக்குது. துறையூரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா பெருமாள் அடிவாரம்னு சொல்லி ஒன்று வரும். பைபாஸ் தாண்டினோன்னா பெருமாள் அடிவாரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீரமூர் இருக்குது. கீரமூர் வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, துறையூரோட ஜிஹெச் இது. போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவல் செய்கிறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுதான் துறையூரோட பெருமாமலை. புரட்டாசி மாதம் நல்ல விசேஷமாக இருக்கக்கூடிய பெருமாள் மலை. இந்த பெருமாமலை அடிவாரத்துலேருந்து தான் நம்ம கீரமூருக்கு பிரிஞ்சு ரோடு பிரியும். அதாவது பச்சைமலைக்கு போகிறதுக்காக கீரமூர் வழியாக ரூட் அது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருமாள் அடிவாரத்துலேருந்து லெஃப்ட் சைடு போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பஸ் திரும்புறத. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பெரம்பலூரோட பைபாஸ் இது பாருங்கள். இதுபோல் ட்ராவல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதெல்லாம் பெருமாமலை அடிவாரம் வந்தாச்சு. இந்த பெருமாள் அடிவாரம் தாண்டோனையே கீரமூர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரமூரை நெருங்கிட்டோம். ரொம்ப இந்த கிராமமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அடிவாரத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஊர் இந்த கீரமூர் தான். கீரமூர் ஓரளவுக்கு பெரிய ஊர் தான். கீரமூரை தாண்டினோடனே ஒரு ஏரி இருக்குது. அதாவது செங்காட்டுப்பட்டிக்கும் கீரமூருக்கு இடையில உள்ள ஒரு ஏரி. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏரி. பாருங்க, கீரமூர் இப்போ நம்ம ஊர் என்ட்ரன்ஸ் சென்டரில் இருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஊர். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா துறையூர்லேருந்து 11 ஆளுக்கு தான் இந்த வண்டி எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பச்சைமலையோட பயணம் ரொம்ப பார்க்க அருமையாக அழகாக பச்சை பசுமைன்னு இயற்கை சூழ்ந்த ஒரு காட்சியாக இருக்கும். ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கோம், நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதையும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப அந்த ட்ராவல் வீடியோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வீடியோக்கெல்லாம் நல்லா ஆதரவு கொடுத்துருங்க. அதேமாதிரி இந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க.
கொல்லிமலையும் பச்சைமலையும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இடையில ஒரு 2 ஊர் மட்டும்தான். இடையில ஒரு ரோடு தான். ரோட்டுக்கு இந்த சைடு ஒரு ஊர், இந்த சைடு ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், கீரமூரோட ஏரி. இதில் தண்ணி நிறையா இருந்ததுன்னா கடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் தண்ணி நிறையா இருக்கிறப்ப. அடுத்து நம்ம இப்போ சங்காட்டுப்பட்டி கிட்ட நெருங்கிட்டோம். ரொம்ப சங்காட்டுப்பட்டி நெருங்க பார்த்திங்கன்னா அந்த பச்சைமலையோட அடிவாரம் தானே இது. அதனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சங்காட்டுப்பட்டி. சங்காட்டுப்பட்டியை தாண்டினோடனே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது சங்காட்டுப்பட்டியை தாண்டி என்ட்ரன்ஸ்லேயே. அதேமாதிரி நம்ம அடிவாரம் தாண்டிட்டிங்கன்னா, அடிவாரத்தை பெட்ரோல் பங்க் விட்டிங்கன்னா சங்காட்டுப்பட்டியை லாஸ்ட்டில் தான் பெட்ரோல் பங்கு. இது 2 பங்கில் ஏதாவது பெட்ரோல் ட்ராவல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பெட்ரோல் போட முடியும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். சங்காட்டுப்பட்டியோட சென்ட்ரல் பிளேஸ் கோயிலெலாம் இருக்குது. இந்த ஊரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சங்காட்டுப்பட்டியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதே மாதிரி மஞ்சளும் இங்கே அதிகமாக சாகுபடி செய்வாங்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம், இந்த ரூட்டு எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சங்காட்டுப்பட்டி தாண்டினோன்னா மூலக்காடுங்கிற ஒரு ஊர். இந்த மூலக்காட்டில் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செக் போஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா எந்த வாகனம் இருந்து போனாலும் என்ன அந்த சட்டப்படி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுமோ எல்லா வாகனமும் சோதனை பண்ணி தான் அனுப்பிச்சுடுறாங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு ரூட் வந்துடும், அதாவது மலை ஏற்றம் வந்துடும். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த அந்த காட்சியெலாம் பார்க்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். 2 சைட்லையும் பார்த்திங்கன்னா மரங்கள் சூழ்ந்து இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரியும். அந்த மூலக்காடு தாண்டினோடனே அது போக போக பார்த்திங்கன்னா அந்த குறுகிய வழியில் வாகனம் எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்து பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்த தரம்லாம் ஊரெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. அடுத்தடுத்து பார்க்குறப்ப அந்த காட்சி முன்னெல்லாம் நிறையா அழகாக இருக்கும் பார்க்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அந்த இயற்கை சூழ்ந்த மரங்கள் சூழ்ந்த பச்சை பசுமையான அந்த காட்டு வழி பயணம், அதாவது சிங்கிள் ரோடில் எப்படி அந்த பஸ்லாம் இயக்குறாங்க, எதுக்கு வர வண்டிலாம் எப்படி வாகனம் வழி விட்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பார்க்க ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எதுக்காக பஸ்ஸு வந்துனாவே மற்ற வாகனங்கள் இருந்து வந்துனாவே ஒதுங்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட ரோடு தான் இந்த பச்சை மலை. இந்த பச்சை மலைக்கு பாளையங்கிற ஊருக்கு நம்ம போகிறதுக்குள்ளாமலே ஒரு இதாக ஆயிடும் மாட்டுக்கு. ஆனால் அந்தளவுக்கு அந்த ரூட்லாம் அப்படி இருக்குது. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு காட்சி பார்த்திங்கன்னா பெரம்பலூர் சிட்டி அங்கே தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் பைக் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் அழகாக நின்று பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மலைகள் உரசிக்கிட்டு போகிற மாதிரி சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல பாறையை ஒட்டி உரசிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ காமிக்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ரூட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு ஒரு ரோடு பிரியுது பாருங்கள். இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் பிரியிற ஊர் செம்பிள்சாம்பட்டி. ஆல்ரெடி அந்த செம்பிள்சாம்பட்டி போகிற ரூட்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி அங்கேருந்து பார்க்க ஒரு இடமும் அந்த மலைகள் முகடுகள்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக பச்சை பசுமையான அழகாக இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம், அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய வரும். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா முந்திரி தொப்பு இங்கே அதிகமாக இருக்குது. பார்க்கலாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா முந்திரி, வாழை, பலா மரம் இந்த மாதிரி நிறையா அங்கே இருக்குது. சில இடத்துல மட்டும்தான் இங்கே மிளகு இருக்குது. கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் மிளகு தான் அதிகம். இங்கே முந்திரி தோப்பு அதிகமாக இருக்குது. அங்கே மிளகு தோப்புனா இங்கே முந்திரி தோப்பு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அந்த முந்திரி தோப்புலாம் பார்க்க பழங்கள் கேட்டோம்னா பறித்து கொடுப்பாங்க, சாப்பிட்லாம். அதுவும் சாப்பிடவும் நல்லா ஒரு துவர்ப்பு, எல்லா சுவையும் கலந்த மாதிரி ஒரு துவர்ப்பாக இருக்கும் அந்த இது. இப்போ பார்த்திங்கன்னா இது மணலோடை அப்படிங்கிற ஊருக்கு பஸ்ஸு நிற்கிது பயணிகளை ஏற்றுறதுக்காக. இங்கேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது. அங்கே பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமாக கடைகள்லாம் இருக்குது. சின்ன ஒரு கிராமம் தான், ஆனால் பார்க்க சுத்தமாக நீட்டாக இருக்குது. அவர் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தேனூருங்கிற ஊருக்கு வந்துட்டோம். இது ஒரு சின்ன கிராமம் தான், ஆனால் இருந்தாலும் கடைகள்லாம் சில கடைகள் இருக்குது, பெட்டி கடை மாதிரி இருக்குது. பாருங்கள், பசங்க பஸ் வர்றது கூட தெரியாமல் பந்து விளாண்டிகிட்டு இருக்காங்க. மேலே அந்த செம்பிளிச்சாம்பட்டி விட்டால் நம்ம அடுத்து தேனூர் தான். இப்போ கிராமத்து ஆஃபீஸு எண்பத்தில் ஒரு கடைகள் மாதிரி இருக்குது, பூட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஊரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்து என்ன ஊர் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். போகிற வழி ரூட்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தழும்பூர் அப்படின்ட்டு இருக்குது ஊர். இது கொஞ்சம் பெரிய ஊராக இருக்குது. இங்கே கடைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா பெட்டி கடை, சின்ன டிஃபன் கடை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பெரிய ஊராக இருக்கிறனால இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு சரியாக வேறும் தெரில. இந்த ஊரில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஊர்களோட சிறப்பை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து அடுத்து என்ன ஊர் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தூருங்கிற ஊருக்கு வந்துட்டோம். இந்த புத்தூர்லேருந்து தான் கோரையார் வாட்டர் ஃபால்ஸுக்கு ரோடு பிரியுது. இந்த பாருங்கள், இந்த ரோடு தான் இது கோரையார் வாட்டர் ஃபால்ஸு. இப்போ வந்து மக்கள் பயன்பாட்டில் கிடையாது. ஏன்னா அங்கே போயிட்டு நிறைய சூசைட் ஆகிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக அது இப்போ அலோட் பண்ணல. ஏன்னா தண்ணி அதிகமாக வர்றதுனால இப்போ அலோடு கிடையாது. தண்ணி கொஞ்சமாக வரப்போ மட்டும் அலோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல அது விளக்கம். இருந்தாலும் இப்போ வந்து ஓப்பனில் கிடையாது. அடுத்து என்ன ஊர் இருக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த புத்தூரும் ஒரு பெரிய ஊர் தான், கடைகள்லாம் நிறையா இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. பள்ளத்தில் கூட ஒரு கிராமம் இருக்குது பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பரத்தால் அப்படிங்கிற கிராமம். இது பேர், ஊர் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது எதுக்காக அப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில. இந்த கிராமம் ஒரு சின்ன கிராமம் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தென்னந்தோப்பு, சில அத்தியாவசிய தேவையான விவசாயத்துக்கு தேவையான இந்த முந்திரி, கொய்யா, மாந்தோப்பு, இந்த மாதிரி நிறையா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்து என்ன ஊர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். தோட்டத்துலேருந்து அந்த மலை முகடெல்லாம் பார்க்க ஒரு அழகாக இருக்குது, பச்சை பசுமேர்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லம்பயிரெல்லாம் இருக்குது.
அத்தியாவசிய பொருள், அதாவது நெல்லம்பயிறு நாற்று விட்டு நம்ம கீழே தரையில் எப்படி விவசாயம் செய்கிறோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. சில இடத்துல முந்திரி தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி இருக்குது. குச்சிக்கிழங்கும் இங்கே இந்த சில இடத்துல இந்த ஏரியாவில் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ தான் குச்சி ஊனியிருக்காங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அடுத்து என்ன ஊர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வாங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாளையம் வந்துட்டோம். இந்த பாளையத்தில் ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது. சாப்பாட்டுக்காக நிப்பாட்டிருக்காங்க டிரைவருன்னு. இந்த வண்டி தான் நாங்கள் பயணம் செஞ்சு வந்த வண்டி. துறையூர்லேருந்து ட்ராவல் செஞ்சு இப்போ பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பச்சைமலைக்கு வந்திருக்கிறோம். பாளையம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த பாளையத்துக்கு வரணும்னா மூலக்காடு செக் போஸ்ட்டில் 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. எந்த வண்டியுமே மலைக்கு ஏறுறது வந்து கிடையாது. அதாவது கீழேருந்து மேலே வர்றதுக்கு 6 மணிக்கு மேலே எந்த வண்டி மேலேருந்து என்னமோ கீழே போகலாம். ஆனால் கீழேருந்து மேலே ஏறதுக்கு அலோடு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு தெரில. ஃபாரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதாகவோ என்னவான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பாளையம் பஸ் ஸ்டாப்பில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. அதாவது அரசு பழங்குடியின உண்டி உறவிட துவக்கப்பள்ளி பாளையம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே குடிசை தான் வாழ்கிறாங்க மக்கள். சில இடங்கள் வீடு வீடு இருக்குது. ஆனால் இன்னமும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா குடிசையில் தான் இன்னும் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி பச்சைமலையில் உள்ள பாளையத்தில் உள்ள இந்த குடிசை வாழ்கிற மக்களுக்கு வந்து அரசு கொஞ்சம் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். தொகுப்புடு இந்த மாதிரி கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குங்க. பொதுவாகவே இந்த பச்சைமலைக்கு பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட்டு கீழே காமிச்சிருப்பேன். அங்கே வந்து 6 மணிக்கு மேலே ஏறுறதுக்கு எந்த வண்டியும் அலோடு கிடையாது. கீழே இறங்குறதுக்கு மட்டும் தான் அலோடு வண்டி. அதே மாதிரி இங்கே 6 மணிக்கு மேலே கீழே இறங்கவோ ஏறவோ இந்த ஊர்லேருந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் பார்க்க அந்த காட்சி முனை ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹைட்லேருந்து பள்ளத்தில் அந்த விவசாயம் செய்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு தான் அதிகமாக விவசாயம் செய்கிறாங்க. அதே மாதிரி முந்திரியும் அதிகமாக சாகுபடி செஞ்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க வாழ்வாதாரத்துக்கு. ரொம்ப அழகாக இது ஒரு ஆட்டுக்கொட்டாய் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிசை வீடு மட்டும் இல்லாமல் மச்சு வீடு கூட இருக்குது. அதாவது அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து குடியிருப்பு கட்டி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இந்த பாளையம் வந்து சின்ன கிராமம் இருந்தாலும் ரொம்ப பாருங்கள் இவ்வளோ மேட்டெலாம் வீடுகள் இருக்குதுன்ட்டு ரொம்ப அழகாக
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நாங்கள் அந்த வண்டியில் மறுபடியும் கீழே துறையூருக்கு போக போகிறோம். இப்போ அண்ணன் வந்து டிரைவர் அண்ணன் ரிவேஸ் விட்டுட்ருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய வழியில் எப்படி இந்த பஸ் வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறத தான் சொல்கிறோம். வாங்க மீண்டும் சந்திப்போம். முடிஞ்ச வரைக்கும் வந்த ட்ராவல் வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.